ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் 100 ஆண்டு காலம் யார் வாழ்வாங்க, 100 ஆண்டு காலம் வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமான வீடியோ. அதுபோல் ஜனன ஜாதக அமைப்பையும் சொல்வேன் நான். அதுபடி இருக்கிறவங்க ஒரு தீர்க்காயலோடு இருப்பாங்க. தீர்க்காயில் ஜாதகம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். மற்ற ராசி பலன் கேட்குற மாதிரி இது இல்லை, சரியா? உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பற்றி சொல்கிறேன். அதுபோக ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை, ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி கும்பிட்டிங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழலாம். ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா 100 வயது வரைக்கும் வாழலாம். அது என்ன மந்திரம், என்றைக்கு கும்பிடணும், எப்படி கும்பிடணும்னு சொல்கிறேன். ஓகே நேயர்களே, இப்போ பொதுவாக நீங்கள் கன்னி ராசி, உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரத்தை பிறந்தாலுமே 100 வயசு வரை வாழணும்னா ராசியாதிபதி வளர்க்கணும். ராசியாதிபதி புதன் வளர்க்கணும். ராசிக்கு மறையக்கூடாது. ராசியாதிபதி ராசிக்கு 6, 8, 12 மறையக்கூடாது, சரியா? அவர் உங்கள் ராசிக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் செவ்வாயில் 8ஆம் இடமாக மேசத்தில் இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, சிம்மத்தில் அதிநட்பு பெறுவார். 6ஆம் இடம் கும்பத்தில் நட்பு பெறுவார். இருந்தாலும் 6, 8, 12 இருக்கக்கூடாது. குறிப்பாக 8ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடாது, சரியா? மறைந்த புதன் நிறைந்த பழங்களை கொடுப்பாரு, ஆனால் ஆயில அந்த அளவுக்கு நீடிக்க விட மாட்டார். தேக ஆரோக்கிய பிரச்சனையை கொடுப்பாரு, நோய் நொடியை கொடுப்பாரு. அதுபோல் லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பிறந்த லக்கணம் தான் ராசியை காட்டிலும் முக்கியம். ராசிங்கிறது உடல், மனம், உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் லக்கணம் வளர்க்கணும். லக்கணம்னா உயிர், ஆத்மா, ஜீவன். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணாபதி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும், சரியா? நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் லக்கணத்துக்கும் உங்கள் ராசிக்கும் மறையாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா? இப்போ நீங்கள் மேச லக்கணம், கன்னி ராசி, லக்கணத்துக்கு செவ்வாய் அவர் லக்கணத்துக்கும் மறையக்கூடாது. லக்கணத்துக்கும் 6, 8, 12 மறையக்கூடாது. ராசிக்கும் மறையக்கூடாது. அப்படி ஒரு அமைப்பில் இருப்பார், சரியா? அப்படி இருந்தால் எங்கே சார் இருப்பார் அப்படின்னா, லக்கணத்துக்கு அவர் 2ஆம் இடம் எங்கே இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், அந்த லக்கணாபதி செவ்வாய். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா உங்கள் ராசிக்கு லக்கணாபதி மறையாமல் இருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதனுக்கும் மறையாமல் இருக்கணும். உங்கள் ராசிநாதன் எங்கே சார் இருக்கலாம்னா, உங்கள் ராசிநாதன் மகரத்தில் இருக்கலாம், சரியா? ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். புதனுக்கு செவ்வாய் மறையாமல் இருப்பார். புதன் மகரத்தில் இருப்பார், செவ்வாய் ரிஷபத்தில் இருப்பார். ஸோ இது எப்படி வரும்னா, ராசி லக்கணம் சஷ்டாசமாக இருந்தாலுமே லக்கணாபதியும் ராசியாதிபதியும் தங்களுக்குள்ளே மறையாமல் இருப்பாங்க. லக்கணாபதி ராசிக்கு மறைய மாட்டார், லக்கணத்துக்கு மறைய மாட்டார். இப்படி இருக்கிறவங்க ஆயுள் நீடித்து இருப்பாங்க. இவ்வளோதான், சரியான உதாரணத்துக்கு கன்னி ராசி, மேச லக்கணம் சொன்னேன். இதே மாதிரி மற்ற லக்கணத்துக்கு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் நான். நீங்கள் கன்னி ராசி, கடக லக்கணம், நல்ல அமைப்பு தான். கன்னி ராசி, கடக லக்கணம், லக்கணாபதி யார், சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பார். நல்ல அமைப்பு இது. நான் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். ஒளிச்சந்திரன் இருந்தார்னா ஆயுள் தீர்க்கம், சரியா? அதே மாதிரி ராசியாதிபதி யார், புதன் எங்கே சார் இருக்கணும், அவர் கடகத்தில் இருந்தார்னா பரிவர்த்தனை யோகம். சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை, லக்கணாபதி ராசியாதிபதி பரிவர்த்தனை. இது நல்ல அமைப்பு. வாட்டர் மேபி சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, லக்கணாபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணாபதி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும். அதுபோக லக்கணாபதியும் ராசியாதிபதியும் தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும், சரியா? இது ரொம்ப முக்கியம். இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஆயுள் நீடிப்பாக இருக்கும். அதுபோக அட்டமாதிபதிங்கிறது என்ன, லக்கணத்துக்கு 8 கூடியவன். லக்கணத்துக்கு 8 கூடிய கிரகம் மறையாமல் இருக்கணும். மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் மறையாமல் இருக்கணும். 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். அப்படியே 12 மறைஞ்சாலும் ஆட்சி பெற்று இருக்கணும். மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் 8 கூடையவன் தான், ஆனால் 8ஆம் இடம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுவார். நல்ல அமைப்பு தான், மறைஞ்சு ஆட்சி பெறுவார். ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் லக்கணாபதி வருவார். அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சாலுமே ஆட்சி பெறுவார். எங்கே, துலாமில். ஸோ கிரகங்கள் லக்கண ரீதியாக 6, 8, 12 மறைஞ்சாலும் ஆட்சி ஸ்தான பலம் வரணும். ஆட்சி உச்சம் அடைஞ்சால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அட்டமாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியாதிபதி, அட்டமாதிபதி, லக்கணாதிபதி 3 பேருமே மறையாமல் இருக்கணும், வலுவுடன் இருக்கணும். ஸ்தான பலம் மட்டும் இருந்தால் ஆயுள் 80 வயசுக்கு மேலே இருக்கும். அதுபோக ஒவ்வொரு கிரகங்கள், ஒவ்வொரு அமைப்புக்குமே வயது இருக்குது. லக்கணாபதி ஆட்சி உச்சம் இருந்தார்னா 30 வயசு வரைக்கும் வாழலாம். மொத்தம் ஒரு மனிதனுக்கு 100 வயசுன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் தசாபுத்தி 120 வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. விம்சோரி தசாபுத்தி 120 வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 101 வருஷம் யாரும் வாழ போகிறது கிடையாது. 100 வருஷம் தான் வாழ்கிறோம். 100 வருஷம் வாழ்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பு தான். எல்லாரும் 100 வருஷம் வரைக்கும் வாழ போகிறது கிடையாது. ஒரு 80, ஒரு 90, சரியா? 70 தாண்டிட்டாலே நல்ல அப்படிங்கிறாங்க. 70 தாண்டிட்டாலே நிறைவாக வாழ்ந்துட்டார் அப்படிங்கிறாங்க. 80 வாழ்ந்துட்டாருன்னா பரவாயில்லப்பா, நல்லா நீடித்து வாழ்ந்துட்டார். 90ன்னா சூப்பர், குடு கலவன் ஆகிட்டாருப்பா, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாருப்பா அப்படிம்பாங்க. 90 அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. 80ங்கிறது என்னென்னா 1000 பேரை பார்த்துருவார். பிறைனா என்ன, ஒரு வருஷத்துக்கு 12 பிறை, வளர் பிறை. அமாவாசை முடிஞ்சு வருகிற ஒரு பிறை ஒரு பிறை, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 12 பிறை.
சரியா? 80 12 960. சரியா? 8 12 96 960. ஒரு மனிதன் 960 பிற பார்த்தாலே நல்ல வாழ்க்கை. நம்ம பிறந்ததுல இருந்து 960 பிறை பார்க்கணும். சரியா? 960 பிறை நான் சந்திர தரிசனம் பார்த்தோம்னா அவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டான்னு அர்த்தம். ஸோ 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டான், 960 பிறை. அங்கிட்ட ஒரு 40 பிறை, ஒரு 3 வருஷம் சேர்ந்து இருந்துட்டான். ஸோ ஒரு மனுஷன் வந்து 83 வயசு தாண்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டான்னு அர்த்தம். 83 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டானா 1000 பிறை பார்த்துருவான். 1000 பிறை பார்த்துட்டானா அடுத்த பிறவி இருக்காது அப்படிம்பாங்க. ஏன்னா நல்லபடியாக இருக்குன்னு அர்த்தம். 1000 பிறை பார்த்துட்டாங்க பிறந்தலேருந்து, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமங்கள். ஸோ 1000 பிறை பார்க்குறது வந்து 100 வயது வரை வாழ்ந்த மாதிரி. ஸோ 1000 பிறை பார்க்கணும்னா சில கட்டமைப்புகள் இருக்குது நம்ம ஜனன ஜாதகத்தில். ராசியாதிபதி, லக்கணாதிபதி, அட்டமாதிபதி வலுத்திருக்க வேண்டும். லக்கணாதிபதி வலுத்தவர்களுக்கு வந்து 30 வருஷம் கிடச்சிரும். அவர் 30 வருஷம் ஆயிலில் கொடுத்துருவார். அடுத்து ராசியாதிபதி, சரியா? ராசியாதிபதி வலுத்தவர்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் கிடைக்கும், 40. அடுத்து அட்டமாதிபதி வலுத்தவர்களுக்கு 20 வருஷம் கிடைக்கும், 60. அடுத்து சனி பகவான் ஆயிட்காரகன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் ராசி லக்கணத்துக்கு மறையக்கூடாது அவர். சரியா? ராசிக்கு மறைஞ்சாலும் லக்கணத்துக்கு மறையக்கூடாது. அவர் கெடுபலங்களை கொடுத்தாலும் ஆயில கொடுப்பார். லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வந்து 6 8 12 மறையக்கூடாது. அவர் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். குறிப்பாக சனி பகவான் மகர, கும்பம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இதில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேசத்தில் இருந்தாலும் மீசபங்கம் அடையணும். சரியா? வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைஞ்சாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. வாட்டர் மேபி சனி பகவான் வலுப்பெறணும். சனி பகவான் வலுப்படுத்தாருன்னா 20 கொடுத்துருவார். சரியா? அப்போ வந்து எப்படி வருதுன்னா உங்களுக்கு லக்கணாதிபதி 30, சனி பகவான் 20. அதுக்கடுத்து செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். அவர் காலப்புருஷ சக்கரத்துக்கு 8 கூடையவன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், போர் அடிக்கும். என்னடா இவர் ராசி பலன் சொல்லாமல் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் இது ரொம்ப முக்கியங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் வித்தியாசமாக போடுறேன், கேளுங்க. ஸோ செவ்வாய் வலுக்கணும். நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழணும்னா உங்கள் லக்கணாபதினு ஒருத்தர் இருக்கிறார். முதல்வருக்கு லக்கணாபதி என்னன்னு தெரியாது, சில பேருக்கு லக்கணமே தெரியாது. சும்மா இந்த யூடியூப்பில் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு வந்து இந்த இதை கேட்டுட்டு இருப்பாங்க, ராசி பலனையே கேட்டு அப்படியே அதிலே தேஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்குறது. ராசி பலன் கேட்குறது வேறு, ராசிங்கிறது வேறு, லக்கணங்கிறது வேறு. லக்கணம் தான் மெயின், அதுதான் உயிர் ஆத்மா ஜீவன். லக்கணத்துக்கு 30 வருஷம், சனி பகவானுக்கு 20 வருஷம். செவ்வாய் வலுத்து இருந்தார்னா, நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவருக்கு ஒரு 10 வருஷம். அட்டமாதிபதி லக்கண ரீதியாக அட்டமாதிபதி வலுத்து இருந்தார்னா அவருக்கு ஒரு 20 வருஷம். உங்கள் ராசிநாதன், ராசிக்குள்ள புதன் வலுத்து இருந்தார்னா 10 வருஷம். தசாநாதன் நடக்கிற தசை, குரு தசை, ராகு தசை, சனி தசை, புதன் தசை, இந்த தசாநாதன் வளர்த்தாங்களோ அவங்க ஒரு 10 வருஷம் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 100 வருஷம். ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழணும்னா இந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்கணும். லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும், 30 வருஷம் கொடுத்துருவார். சனி பகவான் வலுத்து நல்ல நிலைமையில் ஸ்தான பலம் பெற்று லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தார்னா 20 ஆண்டுகள் கொடுப்பார். அடுத்து செவ்வாய் ஒரு 10 வருஷம் கொடுப்பார். அட்டமாதிபதி லக்கணத்துக்கு அட்டமாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தார்னா 20 வருஷம் கொடுப்பார். ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் போதன் ஒரு 10 வருஷம் கொடுப்பார். அடுத்து தசாநாதன், உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசாநாதன் ஒரு 10 வருஷம் கொடுப்பார். ஸோ இந்த கிரகங்கள்லாம் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்காது. இதில் மெஜாரிட்டியாக ஒரு 4 கிரகங்கள் இருந்தாலே 80 வருஷம் வாழ்ந்துடலாம். சரியா? இப்போ வந்து ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவங்க எவ்வளோ வருஷத்துக்கு வரைக்கும் இருப்பாங்கன்னு ஒரு ஓரலாக சொல்கிறேன். இது வந்து ஒரு கணிப்பு தான். சரியா? அந்த வருஷத்தை தாண்டிடுவாங்க. இப்போ வந்து திங்கக்கிழமையில் பிறக்கிறவங்க வந்து கன்னிராசியில் 84 வயசை தாண்டிடுவாங்க. குறைஞ்சது 84 வயசு வரைக்கும் இருப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் வயசுலேயே இது ஆயிடுறாங்க சார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்கணாதிபதி வீக்காக இருப்பார். லக்கணாதிபதி ராசியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. சரியா? அதுபோக வந்து தசை நல்ல தசை நடக்காது. மாரக அட்டமாதிபதி தசை நடக்கும். மாரக அட்டம பாதகாதிபதி தசை நடக்கும். மாரகாதிபதி தசையில் அட்டமாதிபதி புத்தியில் பாதகாதிபதி அந்தரம் நடக்கும். ஆயில் முடிஞ்சு போயிடும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருப்பினும் திங்கக்கிழமை பிறந்தவங்க நான் சொன்ன மாதிரி லக்கணாதிபதி, அட்டமாதிபதி, சனி பகவான், செவ்வாய், ராசிநாதன் இவங்கெல்லாம் வளர்த்தா 84 வயசு வரைக்கும் இருப்பாங்க. செவ்வாய் வளர்த்துட்டாரு, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க 74 வயசு வரைக்கும் வாழ்வாங்க குறைஞ்சது. புதன்கிழமை பிறந்தவங்க 64 வயசு வரைக்கும் வாழ்வாங்க, 64 தாண்டிடும். வியாழக்கிழமை பிறந்தவங்க 85 வயசு தாண்டிடுவாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க 60 வயசை தாண்டிடுவாங்க. சனிக்கிழமை பிறந்தவங்க 100 வருஷம் வாழ்வாங்க. சரியா? இதில் சில பேர் நினைப்பாங்க என்ன வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க 60 வருஷம் தான் வாழ்வாங்கன்னா அப்படி கிடையாது. குறைஞ்சது 60 வருஷம். அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த லக்கணாதிபதி, அட்டமாதிபதி, சனி பகவானை வளர்த்துட்டா 90 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. இதெல்லாம் குறைஞ்சி சொல்கிறேன். ஆனால் இது இருந்தும் சில பேர் வந்து கொஞ்சம் வயசுலேயே மரணம் வந்துடும். அதுக்கு வந்து ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும். லக்கணம் கெட்டு போயிருக்கும், லக்கணாதிபதி கெட்டு போயிருப்பார், சனி பகவான் கெட்டு போயிருப்பார். மாரக அஷ்டம தசாபுத்தி நடக்கும். தசாபுத்தி சரியில்லாமல் தசாபுத்தி வந்துடும். கொஞ்சம் வயசுலேயே தசாபுத்தி வந்துடும். பாதகாதிபதி தசாபுத்தி வந்துடும். சரியா? அவங்களுக்கு வந்து இந்த ஆயில் நல்லா இருக்காது. பாதகாதிபதி தசாபுத்தி வந்தோம், லக்கணம் கெட்டு போய் லக்கணாதிபதி கெட்டு போயிருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் வயசுலேயே இதாகிடுவாங்க. இது இயற்கையில் நடக்கிறதா. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இலை உதிர, பூ உதிர, கா உதிர, கனி உதிர அப்படிம்பாங்க. அதாவது கொஞ்சம் வயசுலே தவறிடுது. பிறந்த குழந்தை கொஞ்சம் வயசு, நடுத்தர வயசு, 50 வயசுக்குள்ளே
இப்படிலாம் வந்து இவங்களாம் வந்து இள வயதிலே இறந்து போயிடுவாங்க. 50 வயசுக்குள்ளே மரணம் அடைகிறதே வந்து இள வயதில் மரணம் அடைகிற மாதிரி தான். அதுக்கு மேலே போகுதுன்னா ஆயுள் தீர்க்கன்னு அர்த்தம். அந்த ஆயுளை வந்து கூட்டி கொடுக்குற கிரகங்கள் தான் லக்கணாதிபதி, ராசியாதிபதி, அட்டமாதிபதி. சரியா? இந்த 3 பேரும் சேர்த்து கொடுப்பாங்க. அதுபோக சனி பகவானும் சேர்த்து கொடுப்பாரு, செவ்வாய் பகவானும் சேர்த்து கொடுப்பாரு. ஸோ 5 கிரகங்கள் வலிமையான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. 5 கிரகங்கள் வலுத்து இருந்துச்சுன்னா 90 வயசு வரைக்கும் வாழலாம். அதுபோக தசாநாதன் வளர்த்தாருன்னா கூட 10 வருஷம் 100 வருஷம் வாழலாம். 100 ஆண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்படி சொன்ன மாதிரி நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வரைக்கும் வாழலாம். இது எல்லாருக்கும் அமையமான சார்னு அமையாது, எல்லாருக்கும் அமையாது. 100ல் ஒரு 70 பேருக்கு அமையும். சரியா? ஒரு 30 பேருக்கு வந்து முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அது ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம், இந்த ஜாதகம் தீர்க்கால் ஜாதகமானு. அதுபோல் பாலரிஷ்டம் அப்படிம்பாங்க. சின்ன குழந்தைகளாம் தவறிடும், கொஞ்சம் வயசுலேயே தவறிடும், 5 வயசுக்குள்ளே தவறிடும். அதுக்கு பேர் பாலரிஷ்டம் அப்படிம்பாங்க. அது ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். சரியா? இப்படி நிறையா இருக்குது. இருப்பினும் தீர்க்காயலோட வாழணும் அப்படின்னா ஒரு தெய்வத்தை கும்பிடணும். அது என்ன தெய்வம் சார் அப்படின்னா ஆயுர் தேவி. ஆயுர் தேவின்னு ஒரு அம்மன் இருக்குது. அந்த அம்மன் வந்து ஒரு முக்கியமான அம்மன். அந்த அம்மன் வந்து அகஸ்தியர் வழிபட்ட அம்மன், சித்தர்களால் வழிபட்ட அம்மன். அந்த அம்மன் வந்து கையில் சித்தரில் தாங்கி தான் இருக்கும். அந்த அம்மன் கையில் வந்து சித்தரில் இருப்பாங்க. சித்தர்களை வந்து அடக்கி ஆளும். சித்தர்களுடைய என்ன சொல்கிறது, ஆளுமை சித்தர்கள்லாம் அந்த தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். 18 சித்தர்கள் வந்து பரிபூர்ணமாக அந்த பூமியில் இன்னும் வாழ்கிறாங்க, சாகாவரம் பெற்று வாழ்கிறாங்க. அந்த சித்தர்கள் அணுக்கிறது இருந்துச்சுன்னா நம்ம 100 வயசு வரைக்கும் வாழலாம். ஏன்னா சித்தர்கள் இன்னும் நம்ம கூடயே இருக்கிறாங்க, அருவமாக இருக்கிறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட பக்கத்தில் வந்து நிற்பாங்க, நமக்கு தெரியாது. அவங்க வந்து ஜோதியாக காற்றோட காற்றாக கலந்துருப்பாங்க. எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. சித்தர்கள் உலாவும் இடம் தான் நம்ம இந்திய பூமி. இந்த இந்திய பூமியில் வந்து சித்தர்கள் எல்லா இடத்துலையும் உலாவிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த சித்தர்களை தன்வசப்படுத்திய அம்மன் தான் ஆயுர் தேவி அம்மன். அந்த அம்மனுடைய மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தையும் அந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த அம்மனுடைய ஃபோட்டோவும் அனுப்புகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அம்மன் ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணிங்கன்னா தேக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். சில பேருக்கு நோய் நொடி இருக்கும், எந்த நோயினே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நாளாக நோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நோய் அடங்கவே அடங்காது. அவங்களாம் ஆயுர்தேவி அம்மனை வழிபாடு பண்ணலாம். இந்த அம்மன் கோயில் எங்கே சார் இருக்குன்னா இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. கும்பகோணத்தில் பாபநாசம் பக்கத்தில் சுரக்கையாரூர் இருக்குது. சுரக்காய்ங்கிறோம்ல, அதுமாதிரி சுரக்கையாறுன்னு ஒரு இடத்துல இந்த அம்மனுக்கு ஆலயம், தனி ஆலயம் இருக்குது. அங்கே ஏற்கனவே சிவன் கோயில் இருக்குது. இருந்தாலும் சுரக்காயாரும் போட்டாலே வந்துடும். சுரைக்காய் அப்படிக்கோ பார்த்தீங்களா, அதேமாதிரி சுரக்காயூர், கும்பகோணம், பாபநாசம் போட்டிங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த சுரக்காயூர் இருக்கிற சிவன் ஆலயத்தில் இந்த அம்மனுக்கு ஆயுர்தேவி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. சரியா? அந்த அம்மனோட ஃபோட்டோவை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த மந்திரத்தை தினமும் 2 தடவை சொல்லணும். காலையிலையும் இரவு நைட்டு படுக்கும்போதும் அந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை சொல்லிட்டு படுத்தோம்னா நமக்கு ஆயுள் கூடும். சரியா? ஜாதக அமைப்பில் என்ன இருந்தாலுமே இந்த தெய்வத்தை வணங்கினோம்னா ஆயுள் கூடும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் சுபையை தேவசேனை ஆயுர் தேவையே ஸ்வாக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் சுபையை தேவசேனையை ஆயுர் தேவையை ஸ்வாக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் சுபையை தேவசேனையை ஆயுர் தேவையை ஸ்வாக. இதை 3 தடவை சொல்லணும். சார் இது சமஸ்கிருதத்தில் இருக்குது சார், என்னால் சொல்ல முடியல, வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் ஆயுர் தேவியே நமக அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லிடுங்க. ஏன்னா 18 சித்திரை அதை அடக்கி வச்சுருக்கிறதுனால காலையில் ஓம் ஆயுர் தேவியே நமக, ஓம் ஆயுர் தேவியே நமக, ஓம் ஆயுர் தேவியே நமகன்னு 18 தடவை சொல்லுங்கள். நைட்டில் தூங்கும்போதும் இதை சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா தீர்க்காயுளுடன் இருக்கலாம். ஒரு 80-90 வயசு வரைக்கும் இருக்கலாம். நான் 100 வயசு வரைக்கும்லாம் இருப்பீங்களா பில்டப்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு 80 வருஷம் இருக்கலாம். 960 பேரை பார்க்கலாம், 1000 பேரை பார்க்கலாம். சரியா? 1000 பேரை பார்க்கலாம். 84 வயசு வரைக்கும் வாழலாம். ஒரு மனிதன் 84 வயசு வரைக்கும் வாழ்கிறது வந்து நல்ல வாழ்வு. அதுக்கு மேலே அவனுக்கு வாழ்க்கை போர் அடிச்சிடும், அவரால் இருக்க முடியாது. சரி, எந்திக்க முடியாது, உட்கார முடியாது, கஷ்டப்படும், அந்த ஆத்மா கஷ்டப்படும். சரியா? ரைட்டு. அதுக்கு மேலே நான் அடுத்த வரையும் வீடியோவில் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? ரைட்டு. காக்கும் கடவுள் பெருமாள், படைக்கும் கடவுள் பிரம்மா, அழிக்கும் கடவுள் சிவன். இன்றைக்கி சிவராத்திரி. சிவனை வழிபாடு பண்ணுங்கள், தீர்க்காரோடு இருப்பீங்க. சிவன் ரொம்ப முக்கியமான கடவுள். அவர் தான் வந்து ஒரு மனிதனை வந்து உயிர் எடுக்கிற கடவுள், அழிக்கும் கடவுள். அவரை நல்லா வழிபாடு பண்ணிட்டோம்னா அவர் வந்து ஆயுளை நீடித்து கொடுப்பாரு. சரியா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு 5-5:15 கிடச்சிரும். இரவு வந்து சிவநாமத்தை சொல்லுங்கள், சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை வழிபாடு பண்ணுங்கள், சிவன் அபிஷேகத்துக்கு பொருள் கொடுங்க, சிவநாமத்தை சொல்லுங்கள், சிவனுக்கு விளக்கு போடுங்க. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி சிவநாமத்தை சொல்லுங்கள். நற்றவா உன்னை நாம இருந்தாலும் சொல்லுனா நமச்சிவாய நமக அப்படின்னு
நமச்சிவாய நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சார் நான் மதுரையில் இருக்கிற எங்கள் ஊரில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஃபேமஸ். நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற எங்கள் ஊரில் வைத்தியநாத சுவாமி இருக்கிறாரு. நான் வந்து சங்கரங்கோயில் இருக்கிறேன், எங்கள் ஊரில் கோமிதி நாயர் இருக்கிறாரு. நான் வந்து கரிவளம் வந்த நல்லூரில் இருக்கிறேன், அங்கே எங்கள் அப்பன் பால்வண்ண நாதன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சிவன் இருப்பார். இந்த சிவனுடைய பிரசித்தி பெற்ற கோயில்களை சொல்லுங்கள். திருநெல்வேலியில் இருக்கேன் சார், நெல்லையப்பர் இருக்கிறாரு. தென்காசியில் இருக்கிறேன், உலகநாதன் இருக்கிறாரு. காசி விஸ்வநாதன் இருக்கிறாரு. இப்படி சொல்லுங்கள். சரி, இப்படி நிறையா இருக்குது. சென்னையில் இருக்கிறேன் சார், கபாலீஸ்வரர் இருக்கிறாரு. மயிலாப்பூரில் இருக்கிறேன், கபாலீஸ்வரர் இருக்கிறாரு. திருவாமினூரில் இருக்கிறேன், மருதீஸ்வரர் இருக்கிறாரு. சரியா? இப்படி தெய்வத்துடைய நாமத்தை, உங்கள் ஊரில் இருக்கிற தெய்வத்துடைய புண்ணியமான முக்கியமான புகழ்பெற்ற தெய்வத்தினுடைய பேரை சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்கும், அங்கே சிவனுக்கு ஒரு பேர் இருக்கும். சரியா? மூலவருக்கு சுவாமிக்கு வந்து ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இறைநாமத்தை சொல்லணும். அந்த இறைநாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கடைசி வரை கேட்டவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் தீர்க்காயுளுடன் தேகாரத்துடன் வாழ வேண்டும். இதில் நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் எண்டுப்தான் சொல்லலாம். ஆனால் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். எந்த ஒரு மனிதனுக்குமே தன் ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்தளவுக்கு அக்கறை இருக்காது. ஏன்னா அதுதான் ரொம்ப ரகசியம். சரியா? நாளை நடப்பதை யார் அறிவார். அதனால் நான் வந்து ஓரளவு அவுட்லைனாக தான் சொல்லியிருக்கிறேன். விருப்பமாக இருக்கிறவங்க கேளுங்க. சார் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வருகின்ற வீடியோவில் கொஞ்சம் எண்டுப்தான் போடுறேன். சரியா? மனித வாழ்க்கை எப்படி போகும், அந்த ஆயுர்தாய கணக்கு இதெல்லாம் நிறையா இருக்குது. இருப்பினும் நம்ம தெய்வத்தை வணங்குவோம், சிவனையும் வணங்குவோம், ஆயுர் தேவியையும் வணங்குவோம். ஆயுர் தேவிங்கிறது வந்து சக்தி வடிவம் தான். சரி, அவளும் சக்தி தான். ஆயுர் தேவி, ஆயுளை நீடித்து கொடுப்பவள் ஆயுர் தேவி. அந்த தேவியோடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த சுலோகத்தை சொல்லியிருக்கிறேன். தமிழ்லையும் சொல்லலாம், அதே சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதுலேயும் சொல்லலாம். வாட்டர் மேபி நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கணும், நம்ம தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும், தீர்க்காயிலோடு இருக்கணும். கன்னிராசி நேயர்கள், உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேயர்கள் அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.